ஆரம்பமாகின்றது ஊரோடு விளையாடு தொகுப்போடு வஜிதா மூமட்டவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். வாருங்கள் வித்தார்களே. அன்பு வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் வட்டார வழக்கு சொற்கள் ஊர்களும் வைத்திருக்கின்றேன். நேரம் கிடைக்கும் நேரங்கள்ல வேற விடயங்களை பற்றி பேசிக்கொள்வோம். இன்றைக்கு நேரம் கிடைக்காது. அடுத்த வாரம் நிகழ்ச்சிக்கு பின்னுக்கு எனக்கு டைம் ஒன்று தந்து நாங்க சில விடயங்களை கலந்து பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு பழக பழக பாலும் புளிக்கும். இந்த பழமொழியில விளக்கம் சொல்லுங்க அப்ப. பழக பழக பாலும் புளிக்கும். அதான் பழக பழகன்றதுல விஷயம் இருக்கு. பால் புளிக்கிற சரி. பழக பழகனா நித்தமும் ஒருத்தரோட ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அது புளிச்சு போயிடும். ஒரு சீக்கிரத்துல திகட்டிடும். அல்லது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அரைச்சமாவை திருப்பி அரைச்சாலும் அதுவும் சரி வராது. அல்லது அந்த பால்ன்றத கடையத்தான் அது நெய்வாகிறது போல அது புளி தெரியா. பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக பாலும் புளிக்கும். பால் புளிக்கிறது என்னது? இதுல இருக்கிற பாக்டீரியா போய்த்தாரு புளிக்க பண்ணுது. தெரிந்தவர்கள் சொல்லுங்க பாப்பம். யாராவது பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக பால் முளிக்கும்னு சொன்னால் ஏதாவது ஒன்றை திருப்ப நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு அழுத்து போயிடும். அந்த அது இனி விருப்பம் இல்லாம அளவுக்கு போயிடும். இப்ப ஒரே சாப்பிட தொடர்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னா அதுல விருப்பம் பெற அது மாதிரி இல்லையே. நமக்கு சோறு இல்லாட்டாண்ட முடியாதல்லோ. அது சரி. அது வாணிக்கு அது இல்ல வாணிய போல் ஆக்களுக்கு. எனக்கு அது உங்களுக்கு மாறினா என்ன மாதிரி? நான் சோறு சாப்பிடாம இவ்வளவு காலம் இருப்பேன். சோறு சாப்பிடாம இருப்பீங்களா? ஏதாவது சாப்பாடு சாப்பிடுவேன். சோறு தொடர்ந்து கிழமையிலே ஒருக்கா 2 தினம் சாப்பிடுவேன். சொன்னது எல்லாரும் இதா இருக்குது. நாங்க ஒரு வேலையை ஒரு அலுவலை நாங்க தொடர்ந்து செய்துகிட்டு வந்தா நாள் போக்குல எங்களுக்கு அது சலிப்பு தட்டிடும். சலிப்பு தட்டுறதால அதனாலதான் எங்களுக்கு அது அந்த வெறுப்பு வந்துடும். சலிப்பு தன்மை. ஒரே ஆள் போன் அடிச்சு கதைச்சு கொண்டிருந்தா அது போட எடுக்கவே மாட்டேன். நேரடியாகத்தான் இந்த பழமொழிக்கு கருத்து வருகின்றது. இப்ப சலிப்புத்தன்மை வந்துடும். ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தாங்கன்னு சொன்னா அலுப்பு வந்துடும். அதை அவங்க செயல்படுத்துற முறையில அவங்க அதை தெரிஞ்சு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள பழகணும். சொல்றவருக்கும் அலுப்பு வந்துடும், கேட்கிறவருக்கும் அலுப்பு வந்துடும் என்பதுதான் இந்த பழமொழியின் கருத்தாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாங்க இன்றைக்கு முதல்ல வட்டார வழக்கு சொற்களுக்கு போவோமா. குருவிக்காரன் பார்ப்போம். சொல்லிட்டு இருக்கிறோம் போல இளையவர் சொன்னார், இனி இதை சொல்லாதீங்கம்மா, வேற விஷயம் சொல்லு. இதை சொல்லி கேட்டு அது அழுத்து போச்சு. அது எனக்கு இந்த 4:30 மணிக்கு எழுப்புறீங்க. உங்களை 6 எழுப்ப சொன்னது இது அது சரியா கொண்டு வந்துருக்குறீங்க. சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லக்கலாம். அது அழுத்திருமே அதுகளுக்கும். 2 பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல புரிஞ்சன்றதுக்கு அப்பாலே சொல்லுவான். எனக்கு இருக்கிற வராட்டையும் சொல்லி கொண்டு இருப்பான். நான் ட்ரை பண்ணலாம். இந்த நித்திரையே இந்த நேரம் கூட பாதிக்க எத்துமே. நான் இப்ப நேற்று வேலைக்கு போறதா நல்ல நித்திரை. இது சட்டி இல்ல கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பார்த்தா நித்திரை குழம்பு தானே. சரி, அடுத்து நாங்க 12 மணிக்கு ஒரு டீயை குடிப்போம், காப்பியை குடிப்போம். அந்த நித்திரை பறந்து ஓடி. இல்ல நான் 8 மணி அப்புறம் பால் குடிப்பேன். அப்புறம் டீ எல்லாம் குடிக்கிறேன். இல்ல நான் டீயெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் மணி உண்மையை சொல்ல போனா படுத்து ஒழும்பி கொஞ்ச நேரம் பார்ப்பேன். அப்பயும் பிளேண்டி குடிப்பேன். தண்ணி போத்தல்ல ஊற்றி வச்சு பிளேண்டி குடிப்பேன். விடிய குடிப்பேன். அது எங்க அப்பா அம்மாட்ட இருந்து கண்ட பழக்கம். அவங்கள்ட்ட இருந்துதான் அதை நாங்க ஊரோட விளையாடும் பொழுது ஒரு தரம் பேசிக்கொள்வோம். இன்றும் அதை கடந்து போக முடியாம. குருவிக்காரன் என்று சொல்வது யாரை குருவிக்காரன் அழைத்தார்கள்? சாத்திரம் சொல்றவன் சொல்லுவாங்க. முந்தி குருவி தலையில தெரிஞ்சவே தானே இந்த
விரியதா என்ன இருக்குல்ல அந்த மற்ற காக்கள் என்ன வேற வேற இது அந்த இந்த பிரச்சனையில ஏற்படுத்தி கொண்டு குருவி தலையெல்லாம் நிறங்களை எல்லாம் பூசிக்கொண்டு திரும்பினோம். இல்ல அது கிறிஸ்மன சொல்றீங்க சரி. அதுக்கு. சாத்திரம் சொல்றவங்களை தான் குருவிக்காரன் சொல்றது இல்லையா? இல்ல சாத்திரம் சொல்றேன் இல்ல, நான் நினைக்கிறேன் அந்த காட்டுவாசியில நினைக்கிறேன், அந்த காட்டுக்குள்ள இருந்து குரத்தியலையா? புறத்தியலோ அப்படியா நாட்கள் அது வேடர்கள் என்று சொல்வார்கள். அதானே இது குருவிக்காரன். இப்ப குருவிக்காரன். நீங்க முல்லைக்காரன்ன்றது வயல் பாக்குறாக்கள்னு சொன்னீங்க. வயல் பார்க்கிறார்கள் அதோட சம்பந்தப்பட்டு தான் குருவிக்காரன் அப்ப என்று. குருவிக்காரன் என்றால் குருவி கலைக்கிறவனாக்கும். அதோட சிறப்பான சம்பந்தப்பட்ட வாழ்த்துக்கள். அந்த வயல்களுக்குள்ள குருவி கலைக்கும் காகங்கள் குருவிகள். அதே சொல்லி இருந்தீங்க அந்த வயல்ல அந்த குருவி பறவைகள் இருக்குத்தானே, அதை கலைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுள்ளாக்கள் பிள்ளைகளை வச்சிருப்பாங்க, அந்த சின்ன பொடியன் மாதிரியா அதை வச்சிருப்பாங்க. அவங்கள குருவிக்காரன் என்று சொல்லுவாங்க. இப்ப குருவிக்காரன் வரல் இன்றைக்கு அந்த நெல்லு வள்ளியும் வயலுக்கு திணை இந்த வயல்காட்டுல இருந்து குருவி இழக்கிறதான வள்ளி முருகண்ட வைஃப் வள்ளி இதுக்கும் அதுல பாடி குருவி இறக்குறதுல வள்ளியும் ஆலோலம் பாடித்தானே இவங்க அந்த கம்பு வச்சிருப்பாங்க. அதுல அந்த அந்த தொங்கல் அந்த கம்புல சத்தம் கேட்கிற மாதிரி அதாவது ஒன்று கட்டி வச்சிருப்பார்கள். அவர்கள் அந்த நெல்லு விளையிற நேரத்துல அந்த குருவிகள் வந்து அந்த அந்த அது புல்லரிக்கிற இது பின்றும் அந்த மணிகளை அதுக்காக கலைத்து திரிகிறவர்களை தான் குருவிக்காரன் என்று. ஆனால் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இந்த நேரத்துல வாழ்த்து சொல்லணும். நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கே மறந்து போச்சுது. இப்ப நீங்க சொன்ன விஷயம் அறிஞ்சிருக்கிறீங்க. இப்ப வள்ளி வந்து இந்த அவர் ஒரு வேற குலத்து பொம்பளை தானே, வள்ளி தவாய் வர்றது. அப்ப அவரும் இந்த இதோட வாழ்த்துக்கள். உண்மையில சூப்பர். உண்மையிலேயே நீங்க நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, சைவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். செல்ல கதிர்காமம் போயிருக்கிறீர்களா பாணி? கதிர்காமே போகல, இதுக்குள்ள செல்லத்துக்குள்ள போனேன்னா செல்லத்துக்கு போகல, கதிர்காமத்துக்கு போகல. கதிர்காமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல செல்ல கதிர்காமம் பக்கத்துல இருக்குமா? அதுல வள்ளி வாழ்ந்த அந்த குகைகள் இருக்கிறது. அதுல இருக்கிறது அந்த வள்ளி சரித்திரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. நல்லா குளங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த வள்ளி வாழ்ந்த இதுகளுக்கான இது இருக்குது. அடுத்தது போடியார். போடியார் போடியார் என்று யாரை அழைப்பார்கள்? என்ன சொல்றீங்க? சோழியாரா? போடியார் சொல்றவதான் போடியார். கூட்டி சொல்றவையில கூட்டி கொண்டே தெரிகிறவையில் இதோட சம்மந்தம் வரும், வயலோட சம்மந்தம் வரும். வாணிது இங்க பேசாம கொஞ்சம் அவங்கள்ட்ட கேப்போம். போடியார் தேடாம சொல்லுங்க, தேடாம முயற்சி செய்து தேவையில்லை. நான் இப்பதான் குசுமிக்குள்ள வந்து இதெல்லாம் அப்பப்ப போடுறேன். போடியார்ன்னு சொல்றது கேள்விப்பட்டுக்கிற ஞாபகம் வருது. சோழியார் இந்த வயல்களுக்கு சொந்தக்காரரா இல்ல அவையின் வாடகைக்கு விடுறாங்களா? போடியாரா? போடியாருன்னு சொல்றீங்களா? போடியார். போடியாரண்டா அந்த அந்த ஒரு 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 என்ன சின்ன நாயக்கன் போடியாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு என்னத்துக்காக போடியார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு இதுக்கு தலைவரா இருக்கிறார் போடியார். போடியார தலைவரா இருப்பார். ஒரு சின்ன குழுமத்துக்காக தலைவரா இருக்கிறது தான் போடியாருன்னு சொல்றது. என்னத்துக்கு தலைவர்? போடி நாயக்கன் ஊர் என்று இந்தியாவில் ஒரு நாயக்கன். அது அவங்களோட அடிமொழி பேராக இருக்கலாம், பரம்பரையா வந்தது. வணக்கம். அந்த அவங்க ஒரு ஒரு குழுவுக்கு தலைவராக இருப்பாங்க போடியார். இல்லை. வணக்கம், நான் பத்மினி கமலான். பத்மினி சொல்லுங்க. பத்மினி வணக்கம். வஜிதா உங்களுக்கு வணக்கம். உங்களையும் வரவேற்கிறேன். போடியார் அந்த பண்ணையில பாக்குற பண்ணை வேற இசக்கருவியல் போடியார் பண்ணையில பாக்குற வேலை சொல்றதோ வயலோட சம்பந்தப்பட்டு வர முதலாளிய சொல்றதோ. முதலாளி வேற. முதலாளி வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டவர் தான் முதலாளி. காவல்காரரை சொல்றதா? காவல் காக்கிறார்கள். வாணி விளங்கப்படுத்துங்க. அது என்னன்னா இந்த வயல் கூட செய்வினம் தானே, கொஞ்சம் பணக்காரர் கொஞ்சம் கூடுதலான ஏக்கர்ல செய்வினம் பல இடங்கள்லயும்.
இப்ப அவர்கள் அந்த கூடுதலா அந்த நெல் அதுகள் வச்சு இதன்றவர்களை போடியாருன்னு சொல்றது அப்படித்தானே? முதலீடு செய்வாங்க, முதலீடு கூடுதலான செய்வார்கள். முதலீடு செய்து அவங்க நிறைய பேரை வச்சிருந்து அந்த வயல்களை செய்வார்கள். செய்யறது அது பண்ணையார் தான். பண்ணையார் இந்தியால பண்ணையார்னு சொல்றது. பண்ணையாருக்கும் அது அர்த்தம் தான். அந்த ஆக்களை கனவேரை வச்சிருந்து அப்படியே நாங்களையும் கொடுத்து அவையிட்ட செய்யறது. அவ சில வேளை இல்ல பண்ணையார்ன்றது வந்து அது தென்னை மரம் அந்த தோட்டம் தென்னைமரம், எல்லாம் தோப்புகள் சேர்த்ததான் பண்ணையார் அங்க சொல்லுவேன். ஓ, இது தனி வயல் மட்டும். தனி வயல் மட்டும். வயல் மட்டும். இப்ப இவங்கள்ட்ட நிறைய பேர் வேலை செய்வார்கள். இவங்க தான் இந்த முதலீடு எல்லாம் செய்வார்கள். அவங்கள போடியாண்டுற அந்த நேவிசக்கா சொன்ன மாதிரி அவங்களோட பரம்பரைய எங்கட பக்கத்துல இருக்காரு இவர் குடும்பத்தினை நான் போடியாடுற குடும்பம்னு சொல்லுவார்கள். அவங்களோட அப்பாட 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 அந்த பரம்பரைய அவங்களோட பேர பிள்ளைகள் அவங்களோட சொல்லுவார்கள். அப்படி அதைத்தான் நீங்க சொல்லி வந்தீங்க. இப்ப இந்த நேவிசக்கா சொன்னீங்க தானே இந்த இப்படின்னு சொல்லி அந்த அந்த அவங்களோட செஞ்சவங்களோட வச்ச பிள்ளைகளை ஊருக்குள்ள கைத்துக் கொள்வாங்க. சொல்ல வேணும் விதானையாடுற பிள்ளை அப்படி என்ற அந்த பரம்பரைய அந்த பேரை சொல்லி அந்த பரம்பரையை சொல்லுவாங்க. போஸ்ட் மாஸ்டர் அப்படி சொல்லிக் கொள்வார்கள். அதுதான். அடுத்தது கழித்தல். கழித்தல் நக்கல் அடிக்கிறது. கழித்தல் பாப்போம். கழித்தல் தானே. ஓ, கழித்தல் காட்டுறது. நக்கல் அடிப்பாங்க. கழித்தல் பாப்போம். அது உங்களோட பதிலாக இருக்கிறது. யாராவது கழித்தல் இந்த கோணைக்குத்தனம் காட்டுறது எப்படி இருக்காங்கல்ல, கிழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கழித்தல் கழித்தல் கிழித்தல் இல்ல கழித்தல். கழித்தலா? ஒத்த கொம்பும் காணாவும். மற்ற மவுளவு லீனாவா? மத்த லீனா கொம்பளவு. கொம்பளவு. ஓ, கழித்தல் காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. கோணங்கித்தனம் காட்டுறாங்க சொல்லுவாங்க. ஓ, சீட்டு கேட்கிறான்னு சொல்றாதா? இல்ல, நம்ம பாவிக்கிற சொல், அன்றாடம் பாவிக்கிற சொல் கழித்தல். கெளிச்சிக்கன் சிரிப்பாங்க. அதுகளை சொல்றீங்களா? என்னமா? சிரிக்கிறது. கெளிச்சிக்கன் கெக்கட்டி சிரிப்பு, கேலி சிரிப்பு சிரிப்பாங்க. இல்ல, இந்த பேப்பர்ல கிழிக்கிறதா? அது கிழித்தல். இது கழித்தல். கிழித்தலா? கழித்தல் கேனாவில வருதோ? இல்ல. நகுலவதி கேனாவா? கேனலீன தானே இல்லைன்னாவா? ஒத்த கொம்பும் காணாம். ஒத்த கொம்பு. கிழித்தல். கழித்தல் மவுளகர லீனா. ஒரு ஆக்களை கேவலப்படுத்துறாங்க. இல்ல, யாருக்காவது தெரியுமா கழித்தல்? இந்த பாத்திரங்க கழுவி ஊத்துறது அப்படி. கழித்தல் நம்ம ஊத்துவோம் இல்ல, கழித்தி அதத்தான் கழித்தல் என்று சொல்றது. அப்படி தண்ணி எல்லாம் கழிச்சு ஊத்துன்னு சொல்லுவோம். விளங்குதா? கழிச்சு ஊத்துறது. கழிச்சு ஊத்து. அப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அத ஊத்துறது தானே. இல்ல, சரிக்கிறதுன்னு சொல்றோம். சரிதான். இப்ப வாகனம் ஒன்று கழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். சரிஞ்சு மற்ற பக்கம் சரிஞ்சு போச்சு, சரிஞ்சு போயிட்டு. கழித்தல் என்று சொல்ற ஒரு தண்ணீர் பதார்த்தமாக இருக்கிற சாமான கழித்து ஊத்து, வாளிக்குள்ள கழித்து ஊத்து, போக்கல்ல கழித்து ஊத்து. அதையா சொல்றீங்க? அப்ப கழிஞ்சு போச்சுன்ற அது வர்றது பின்ன அது வேற. கழித்தல் என்று சொல்ற அந்த ஊத்துறது இல்ல, ரெண்டும் சரிதான். சரிக்கிறது தான் சொல்றது. கழிஞ்சு போயிட்டு சொல்றது. கழிஞ்சு போச்சு வரும், சரிக்கிறதும் வரும். அப்ப ரெண்டுக்கும் வரும். கவிழ்ந்து கழித்து ரெண்டுக்கும் வரும். தைலாப்பட்டி. தைலாப்பட்டி சின்ன ஒரு பெட்டி. தைலாப்பட்டி நாங்களும் வச்சிருந்தாங்க வீட்டுல. கீசாவை சொல்றது. சின்ன ஒரு பெட்டிக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் சின்ன அறையெல்லாம் கிடக்கும். அதுக்குள்ள ஒவ்வொரு சாமான போட்டு வைக்கணும். கீசாவா? தைலாப்பட்டி கீசாவா சொன்ன தைலாப்பட்டி சொல்றேன். நான் சொன்ன சரியா புள்ளியா? நீங்க சொன்னது பிள்ளை. கீசா வேற. கீசா போத்தலோட சம்பந்தப்பட்டது. இந்த தைலாப்பட்டி உடுப்புகளை எல்லாம் அடுக்கி வைப்பேன். அம்மா இல்ல, அது பெட்டிய பெட்டி. சின்னதான் வச்சிருப்பேன். கொப்பர் பெட்டியன்னு தைலாப்பட்டியன்னு சின்ன சின்ன சாமான்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மரத்தாலாம் செய்து அது உள்ளுக்கு சின்ன 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 அறைகளாக இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொரு இதுகள் போட்டு செய்யலாம். அந்த ராக்கிகள் மாதிரி சின்ன சின்ன அறைகள் வச்சிருந்தாங்க தைலாப்பட்டி. அடுத்தது புக்கை. புக்கை
புக்கு என்ன பொங்கல் தான் பால் சோறு புக்கையா? துக்கை. துர்க்கையா பால் சோறு பாப்ப மற்றவர்களும் சொல்றாங்க பாப்போம். சொல்லுவாங்க புக்கைன்றது. கிரிபத் அதான் பொங்கல்ல தான் சொல்றேன் புக்கு என்று. பொங்கல் கிரிபத் எல்லாம் அதோடு சம்பந்தப்பட்டதான் துக்கை என்று. எங்கட அந்த கிழக்கு மாகாண பகுதியில பொங்கல் என்று சொல்ல மாட்டார்கள், கிரிபத்துன்னு சொல்ல மாட்டார்கள். சிங்கள பகுதியெல்லாம் கிரிபத்துன்னு சொல்லுவார்கள். எங்கட பக்கம் சிங்கள சொல்ல நான் பால் சோறு கிரிபத் சொல்லி நீங்களும் புக்கைண்டா சொல்றது? நாங்களும் சில நேரம் பொங்கல் பொங்கல் புக்கியல் தான் எங்கட பக்கத்துல. தைலாப்பட்டி தைலாப்பட்டின்னு சொன்னா மரத்தலையும் இருக்கு, தகரத்தலையும் இருக்குது. ஒரு அளவான பெட்டி, அதுக்குள்ள சின்ன சின்ன அறைகளாக இருக்கும். சின்ன சின்ன அறைகளாக இருக்கும். அந்த காலத்துல அந்த சாமான்கள் எல்லாம் போட்டு போட்டு வச்சிருப்பார்கள். புக்கேல்னு சிங்களாக்களை சொன்னா பிடிக்காது, பிடிக்காது. அது ஒரு பெட்டகம் சொல்லுவோம். பெட்டகம் அது பெருசு, பெட்டகம் வந்து பெருசு, இது ஒரு சின்ன 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 துறப்புகள், அதுல சின்ன கடைக்காரர் இந்த ரோட்ல கடை வச்சிருந்தா காசு கூட அப்படி வச்சிருக்கோம். அப்படி வச்சிருப்பேன். காசுகள் அதில் வைக்கிறது. சொல்லுங்க. புக்கு என்று சொன்னால் வந்து இப்ப எங்கட இதுல வந்து சைவ இதுல வந்து சாமத்தியப்படுற பிள்ளைகளுக்கு புக்கே எப்பண்டுக்கு பின்ன சாமத்தியப்பட இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வயது பிள்ளைகளை அது வந்து அதுக்கு ஸ்பெஷலா இருக்கும் அந்த புக்கை. அதாவது பால் அதுகள் எல்லாம் விட்டு சம்பலோட பொரியலோட சாப்பிடுறத புக்கு என்று சொல்லுவேன். சிங்களாக்களுக்கு பிடிக்காது. பின்னுக்கு பின்பாதியத்துல குண்டி பக்கத்துல நாங்க சொல்றோம், இது நாங்கள் சொல்றத சொன்ன நன்றி. அதிகமாக கிழக்கு மாகாணத்துல பால்சோற பொங்கல புக்கை என்றுதான் சொல்வார்கள். நாங்களும் எங்கட பக்கத்துல சில சேர்த்து சோறு குழஞ்சு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. சோறு குழஞ்சு சோத்தை சொல்வார்கள். புக்கு கத்திரிக்காய்க்கு பாலை போட்டு தெரியும்னு சொல்வார்கள். கோவத்திலே சொல்வார்கள். கலைஞ்சி அந்த குழஞ்சி போன சோறு. அடுத்தது மதிச்சியா பாப்போம். மதிக்காம போற தன்மையா தான் வேற மதிச்சியா பாப்போம். யாராவது மானா தீனா இச்சனா சீனா மதிக்காம போறதுக்கு தானே மதிச்சியா. மரியாதை கொடுக்காம போறதுன்னு சொல்றேன். மதிப்பு இல்லாம போற பெரிய சில பேர் மதிக்காம போயிருந்தா என்ன மீறி மதிச்சியா, மதிச்சு கூப்பிட்டியா நீ என்னன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னீங்க? மதிச்சியா மானா தீனா இச்சனா சீனா யாவனா மதிச்சியா. கனம் பண்றன்னு சொல்லுவேன் பெரியோர. அந்த அது மாதிரி பெரிய ஆக்களை கண்ட உடனே மதிச்சியா. நாங்கள் மதிக்காம போறதுன்றதுதான் இதே மதிச்சியான்னு வைக்கிறோம். மதிச்சியா நீங்க எல்லாரும் சொன்ன கருத்தும் பிள்ளையாக இருக்குது. மதிச்சியானா ஞாபகம் இருக்கா என்ன? அதுதான் வெங்கட பக்கத்துல என்ன நீ மதிக்காம போற, நாங்க பெருமைக்கு கேக்குறோம்ல, என்ன ஞாபகம் இல்லையா, மதிக்கலையா, மதிப்பு கட்டைன்னு சொல்றதா? மதிப்பு கட்டையில இல்ல மதிப்பு கேக்குறல்லம்மா. நான் நீங்களும் பழகிருப்பேன் பாடசாலையில. மிச்சங்காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். உங்களை நான் அடையாளம் கண்டுட்டேன். உங்களை நீங்க அடையாளம் காணல. அடையாளம் இல்லாம அடையாளம் காட்டுறேன். அது அப்படியும் இருக்குத்தான். மதிச்சியான்னு சொன்னா என்ன அடையாளம் கண்டுட்டியான்ற மாதிரி. அடையாளம் கண்டுட்டியா நாங்க அந்த சொல் பாவிக்கிறல. ஆனா அது அர்த்தம் தெரியுமா? அப்படித்தான். என்ன மதிச்சியான்னு சொன்னா என்ன கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி நேரம் தெரியுமா? இப்ப நாங்க அடையாளம் கண்டுட்டு கேட்கிறோம்ல, மதிச்சியா என்ன மதிக்காம போற, தெரியாம ஒரு ஆள் ஒழிச்சு போனா இவன் நான் கண்டுட்டேன்னு என்ன மதிக்காம போறேன். அந்த கோபத்துல கேக்குறல, என்ன காணாத மாதிரி போய்கிட்டு இருக்கிறாய் நீ. அது ஒரு சும்மா ஒரு நோமலான ஒரு வார்த்தை தான் அது. ஆலா ஆவண்ணா லாவண்ணா ஆவண்ணா லாவண்ணா ஆலா ஆலா பறக்கிறது. ஆலா ஆலா பறக்குறதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் ஆலா பறக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆலாண்டா என்னன்னு கேக்குறேன். அவதிப்படுறது. ஆலா என்று எதுக்கு சொல்வது? அந்தரப்படுறது. சாப்பாடு கிடைக்காது அந்தரப்படுறது. ஆலா பறக்கிறது. பாப்பம் ஜேமலா அடிமை அடிமையா?
கஷ்டப்படுற நிலையை நினைக்கிறேன். அந்த அவசரப்படுற சாப்பாட்டுக்கு அவசரப்படுற ஆளாதிகா இதோட சேர்த்து தான் அந்த கருத்து சொல்லப்பட்டது. கெலியா இருக்கு. அந்த சாப்பாட்டுக்கே ஆளா பறக்கணும்னா அந்த சாப்பாட்டு கூட எனக்கு வழி இல்லையன்ற மாதிரி வரும். ஆளா பறக்குறேன்னு சொல்லுவாங்க, அளவா கரக்குருவி ஆளா பறக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பதிலும் பிழையாக இருக்கிறது. இன்னொருத்தர முயற்சி செய்து பாருங்கள். ஆளா இப்ப நாம எங்கட பக்கம் கைக்கு மேல கைய வச்சு ஆளா பறந்து போச்சுன்னு நாங்க ஒரு விளையாட்டு செய்யறாங்க. அது ஒரு பறவையும் இருக்குதான். ஆளா பறவை, அந்த பறவை பருந்தான் எங்கட பகுதியில ஆளா சின்னலானா பல்லுக்கு வரலாவண்ணா ஆளா ஆவண்ணா பறவை. மஜிதா எங்கட பக்கத்துல சொல்லுவாங்க அளவாக்கர குருவி ஆளா பறக்குது. அது அந்த ஆளா கொஞ்சம் அவசரமா தானே இருக்கிறது. அந்த டக்குண்டு கொத்திட்டு டக்குண்டு போயிடும், கோழி கொஞ்சம் காவிட்டு ஓடிடும். அளவாக்கர குருவி ஆளா பறக்குதுன்னு சொல்லுவாங்க. பறக்குது. அதுக்காக தான் அந்த சாப்பாட்டுக்கு இருக்கிற என்ன நீ ஆளா பறக்குறது அப்படி சொல்றதா பச்சி பருந்தான் எங்களோட பக்கம் ஆளாண்டு சொல்லுங்க. பருந்த கோழி குஞ்சு பிடிக்கிறோம். அடுத்தது அயத்து போச்சு, மறந்து போச்சு. நீங்களும் கதைக்கிறீங்களா? அயத்து போச்சு எங்கட அம்மா சொல்லு. நீங்களும் இப்ப வீட்டுல கதைக்கிறீங்களா? நாங்கள் சொல்றேன் சில நேரம் கூடுதலா கதைக்க சொல்லு. அயத்து போன அயத்து போச்சு எங்களை அதிபர் அடிக்கடி சொல்லுவேன். அயத்து போனோம், அயத்து போச்சு. அழகான ஒரு வார்த்தை, அயத்து போச்சு. அயத்து போயிட்டு மறக்க கூடாதுன்னா சொல்றோம். பன்னாடை, அது பெண்ணாடை. ரெண்டு சொல்லிருந்தேன். பழிக்கிறதா பன்னாடை? ஒன்றும் தெரியாததுக்கு எல்லாம் கழிஞ்சு போயிடும். பன்னாடை ஒரு ஆக்களை சொல்ற, இது ஒரு பன்னாடை வேலை செய்து வச்சிருக்காங்க. ஆக்களுக்கு சொல்லலாம், ஆனா நான் கேட்கிறது என்ன காரணம்? பன்னாடை அதுக்குள்ளே அதுக்குள்ள என்ன பொருள்? தண்ணி மாதிரி ஊத்தினா அது நிக்காது, கழிஞ்சு போயிடும். கல்லு வடிக்கிறதுக்கெல்லாம் அந்த பன்னாடியை வச்சு வடிப்பினான். கல்லு சில தூசிதான் நிக்கும். அப்ப அந்த நல்லதெல்லாம் தெரியாத பன்னாடை. மற்றது அடுப்பு எரிக்கிறதுக்கு கெதியா அதுலதான் அடுப்பை மூட்டுறது. அடுப்புக்கும் பத்த வைக்கிற என்ன பன்னாடை கேட்கிறது? பேசுறது பெண்ணாடைன்னு பேசுவாங்க. தெரியாது, ஒன்று மனசுல நிக்காது. எல்லாருக்கும் பதிலும் பிள்ளையாதிக்கு பன்னாடை. எல்லாரும் பன்னாடை இருக்கீங்க, யோசிங்க. வச்சுட்டா நல்லதுகள் எல்லாத்தையும் அந்த ஓட்டைகளால கீழே விட்டுட்டு கூடாத மாத்திரம் ஏந்தி வச்சிருக்கும் பன்னாடை என்று சொல்லி நல்லது சொல்றோம். பன்னாடை என்று பன்னாடை என்பது நெற்று பகுதி இருக்குல்ல, அந்த வலை அது தெரியும். அதுதான் பன்னாடைன்னு சொல்றது. அதுதான் சொல்றேன். இப்ப கல் வடிக்கிறவங்கள அதை எடுக்கிறவங்க எடுத்தா அந்த பூச்சி எல்லாம் அந்த வடிகளை மேல நிக்கும். கல்லுகிட்ட சரியா? ஆமா, அது மரத்துல தென்னை மரத்துல இருக்குது. நாங்கள் அந்த அடுப்பை டக்குன்னு மூட்டுறதுக்கும் அந்த பன்னாடை பனையிலும் இருக்கு. பனையில இருக்குல்ல, தென்னை இதுலதான் கல் வடிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க. அந்த கடைசி அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது உமித்தல், இந்த துமித்தல். மீனா இதனா தானா இல்லைன்னா குமிக்கிறது ஒரே இடத்தை போட போட அப்படியே கூறா வரும். துமித்தல் மழை மலைன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க. அப்படி எந்த நேரத்துக்கு சொல்றோம் துமித்தல்? மழை சாடையா மெல்லமா துமிக்கிறது. அந்த முத்தத்துல தண்ணி தெளிச்ச மாதிரி இருக்கும். அது மழைக்கு முதல் வரும் ஜாலியா மெல்லிசா. இந்த முதல் வார மழைய சின்ன வார மழை சடாரண்டு பெய்யுற மழை இல்ல, குட்டி குட்டியா பேர் நீட்டிக்கு தானே தூரலை தான் துமித்தல் என்று சொல்ற. தூரலை துணிக்கிறோம்.
ஓ ஓ பைய பைய அந்த அப்படியே நாங்கள் சொல்றோம் நல்லா துமிக்கிதான்னு சொல்றோம். நம்ம தொடக்கத்துல வேற கிடைக்குது. ஓ ஓ அடுத்தது வெப்பு சாலம் வெப்பு சாலம் வெயில் காலம் வெப்பு சாலம் பாப்போம். வெப்பு சாலம் சாலமா ஓ வெப்பு சாலம் அதான் அந்த ஆக்களை சின்ன வெப்பு சாலம் விடுறான்னு சொல்லி இந்த கதையல்ல என்ன வெப்பு சாலம் விடுறான்னு கதைப்பேனா பாப்போம். வெப்பு சாரமா யாராவது சொல்லுங்க பாப்போம். வெப்பு சாரமா வெப்பு சாரம் ஒண்ணும் வரும் வெப்பு சாலம் ஒண்ணும் வரும். வெப்பு சாரம்டா அந்த அந்த சரியான கோபத்துல இருக்கிற மாதிரி அவங்கள சொல்றது வெப்பு சாரத்துல இருக்கிறான் அப்படின்ட்டு. கோபத்துக்குள்ள வராதக்கா, இந்த முயற்சி செய்ய. ஒரு செயல்பாடு இது, ஒரு செயல்பாடு அதிகமா குழந்தைகளிடம் காணலாம். போட்டிகள் இல்லையா? அடம் பிடிக்கிறதா அழுகிறத சொல்றதோ அந்த விம்மி விம்மி அழுகிறத வெப்பு 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 வெம்புறது வெப்பு. இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க. விம்மல் வேற வெப்பு சாரம் வேற. பொறாமப்படுறது வெப்பு சாரம் இல்ல, பொறாம அழுகிறதான் சொல்றேன் இல்ல அந்த சிணுங்கிறத. பத்மினி அவங்க வந்திருந்தீங்க, கொஞ்சம் முயற்சி செய்யுங்க பத்மினி. ஜாக்காவும் சொல்லியிருந்தீங்க அழுகைக்குள்ளதான் நிற்கும் இது. விம்மி விம்மி அழுகிறதா? விம்மல் வேற விம்மி அழுகிறது இல்ல அந்த விக்கி அழுகிறத சொல்றதோ இல்ல 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 அது அது வெப்பி வெப்பி சும்மா வெம்பி 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 அழுகிறது. அந்த என்ன ஒன்று நடந்தது நினைத்து நினைத்து அந்த கவலைப்பட்டு அழுகிறது. அதான் அழுகைக்குள்ளதான் நிக்கிறீங்க. அது எப்படி என்று சொல்லுங்க. நம்ம அந்த சாலம் காட்டியலும் சொல்லி நம்ம அந்த சாலம் இல்ல இல்ல இது சாலத்துக்கு சின்ன பிள்ளைகள் சாலத்தோட சம்பந்தப்பட்ட போல அழுது தீர்க்கிறத அழுது தீர்க்கிறது. அந்த அடம் பிடிச்சு அந்த விம்மி விம்மி சாலம் காட்டுறேன்னு சொல்லி இடைக்குள்ள சத்தமும் வரும் அழகையும் வரும். அந்த பிளந்து ஒரே அடியா சத்தம் வராது, சத்தம் வராது. அந்த சூழ்நிலையில சத்தம் வராது. வெப்பசாரத்துக்கு சத்தம் வராது. வெம்பி அழுகிறது. அதிகமாக குழந்தைகளிடம் காணப்படும். குழந்தை சாலம் காட்டணும்னு சொல்றோம் நாங்கள் பிள்ளைகளை. சாலம் காட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்றோம் நாங்க. நீங்க சொன்னது எல்லாரும் அந்த கருத்துக்குள்ள வாரீங்க. அந்த பிள்ளையோட சத்தம் அந்த செய்கையால அந்த வாய் செய்கையால அந்த வாய் அந்த முகத்துல மட்டும் விளங்கும். கண்ணாட தண்ணி வடியும். கட்ட மாட்டாங்க. அந்த வாயை கடிச்சு செய்து கொண்டு நிப்பாங்க. அந்த வாயால மட்டும் அந்த பிள்ளை கட்டி கொண்டிருக்கும், உம்மி கொண்டிருக்கும். கண்ணாலையும் தண்ணி வடியும். அதை வெப்பு சாரம் சொல்றோம். குழந்தை பிள்ளைகளை தூக்கி பாருங்க. அம்மாட்ட எல்லாம் இன்னொரு ஆள் தூக்குனவன உடனே கத்தாது அந்த பிள்ளை. வாய நலிக்கும் அந்த உதடுகளை. அந்த நேரத்தை வெப்பு சாரம் எங்கட பகுதியெல்லாம் சொல்லுவாங்க. இது உங்களோட பகுதியெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியா. பொம்மி பொம்மி படிக்க போகுதுன்னு சொல்லி படிக்கிற நிலையில இருப்பாங்க அவங்க. சத்தம் வராம வந்தா வந்த மாதிரி வரும் சத்தம். அதுக்கு முதல் இந்த சத்தத்துக்கு முந்திய பகுதிதான் வெப்பு சாரம் என்று சொல்லப்படுறது. அடுத்தது இன்னும் ரெண்டு வந்துட்டு நாங்க ஊரை பார்ப்போம். கம்மாலை கம்மாலை இரும்பு அடிக்கிற இடம். பட்டறை பட்டறை அது தச்சு வேலை செய்யற இடம். அந்த மர வேலை செய்யற இடத்த பட்டறைன்னு சொல்லுவோம். பட்டறை போட்டு சொல்றது. அத மாலுன்னு சொல்றது. மாலுன்னு சொல்லப்படுறது. பட்டறைன்னு சொல்லப்படுவாங்க. வேற இடங்கள இருக்கு மால் என்று சொல்லப்போ. அடுத்தது இன்னொரு சொல்ல தந்துட்டு நாங்க ஊருக்குள்ள போவோமா. இளந்தாரி. இளந்தாரி அப்ப அதுக்கு எதிர்க்கிறது குமாரி. இளங்குமாரி. குமாரி குமாரி. அடுத்த மசித்தல். மசித்தல் நசிக்கிறது. கடைதல். மோர் கடைகிறது. கடைதல் வேற. மசித்தல் வேற, கடைகிறது வேற. கடைதல் வேற. ஊரோட அந்த நாங்க வட்டார வழக்கு. இப்ப நாங்க ஊருக்குள்ள போவோம். இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது முதல் பகுதி
இந்த இதொரு கட்டிடம் செய்வதற்கு முக்கியமான ஒரு பொருளாகப்படுகிறது முதல் பகுதி. இரண்டாம் பகுதி இந்த சுரம் என்று அழைக்கப்படும். இந்த இரண்டாம் பகுதி சுரம் என்று அழைக்கப்படும். இரண்டாம் பகுதி சுரம், சூனாரான உம்மனா சுரம். எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். கட்டிடம் கட்டவுமா? கட்டிடம் பொருட்களுக்கு தானே கட்டிடம் பயன்படுத்துவதற்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும். அதுல முக்கிய பொருட்களில் ஒன்று மணல், மண், கல், சுரம். மண் சுடத்துக்கு நடக்குது வீல. சொல்லுங்க பாப்போம். கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்களில் ஒன்று முதல் பகுதியாக வருகிறது. இரண்டாம் பகுதி சுரம் என்று அழைக்கப்படும். கல் அல்லது மண்ணில தொடங்கும். மணலாக மணலாறு. சுரம் எத்தனை எழுத்துன்னு சொல்லல? 5 எழுத்து. 5 எழுத்து. சரி. என்ன சுரமா? சுரம். புறமா? மண்மனை. சுரம். சுரம். ஒரு பகுதி வந்திருக்கின்றது. மண் வந்துட்டது. மண்பட்டியா? நான் நினைக்கிறேன் எத்தனை 5 எழுத்தா? 5 எழுத்தாம். 5 மணல்காடு வருமா? சிறப்பான வாழ்த்துக்கள். மணற்காடு. கட்டிடம் கட்டுவதற்கு 5 எழுத்து. கட்டிடம் கட்டுவதற்கு முதல் பகுதி பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் ஒன்று மணல். சுரம் என்றால் காடு என்றும் ஒரு அழகான சொல்லியிருக்கிறது. இப்ப நம்ம அந்த விருட்சம் மட்டும் அப்படி அதுகளைத்தானே நாம சொல்றது. பகுதியில இருக்கு இந்த மணல் காடு. அது பகுதி சொல்ல மாட்டேன், அதை நான் அப்புறம் சொல்லுவேன். இப்ப நீங்க அதிகமாக 13ஆம் தேதி இப்ப கிட்டடியில ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு சட்டத்தரணியும் அவர் மனைவியும் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடத்தை கொண்டு ஒரு ஊர் செய்தி பாத்தீங்களா? திரும்பி சொல்லுங்க அந்த கேள்விய. ஒரு சட்டத்தரணியும் அவர் மனைவியும் 13ஆம் தேதி 2ஆம் மாசம் இப்ப 13ஆம் தேதி எப்ப போயிருக்குது? இப்பதான் பட்டப்பகலில் சுட்டு கொலை செய்யப்பட்ட இடம் எது? 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். பாப்பம் எத்தனை பேர் இந்த செய்தியை கட்டுறீங்க? இந்த ஊரு நிறைய தரம் இப்பொழுதும் பேசப்படுகிறது. என்னதுக்காக நடந்தது அது விஜிதா? அந்த கொட்டப்படியோ என்னோட சொல்ற ஒருவருக்காக லொக்கப்படியோ பேரு அவருக்காக வாதாடியவர் அதை மாறிக்கொண்டதாம் என்று சொல்லி ஒரு பிரச்சனைக்காக. எத்தனை எழுத்துக்கள்? பின்னுக்கு சிங்கள மொழியில் கிராமம் என்று அழைக்கப்படும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிராமம் என்றால் சிங்களத்துல என்ன 2 எழுத்துக்களை கொண்டு அழைப்பார்கள். சிங்களம் தெரியாமா? ஓகே. கம 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 என்று சொன்னா கிராமம். வாழ்த்துக்கள் கம. செய்தி பார்த்திருப்போம். நான் அதை எடுத்த நான் கேள்வியில ஞாபகம் இல்லை. 5 எழுத்து. இன்றும் அது பேசப்பட்டது பார்லிமென்றத்தில். அந்த ஊர் வந்து வித்தியாசமான பேர். ஒரு நாள் தான் செய்தவர்கள், திங்கட்கிழமை மட்டும். இப்ப இன்றைக்கு வளமைக்கு திரும்பி விட்டார்கள். ஆனா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அண்ணனும் தம்பியும் 20 வயதும் 24 வயது அண்ணனும் தம்பியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நீண்டு கொண்டு போகுது விசாரணை. இப்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவதற்காக தானா என்ற முதல் எழுத்தை முதல் தருகின்றேன். தம என்று வந்திருக்கு. இன்னும் 2 எழுத்துக்களை சேருங்க அந்த ஊரும். அப்ப தலக்காம கொஞ்சம் சொல்லுங்க பாணி. தலக்காம 2 எழுத்து. 2வது எழுத்தை கண்டுபிடிச்சீங்க. இன்னும் ஒரு எழுத்து. அதுக்கு தலக் காம. வாணி வந்திருக்குது. ஞான எழுத்துல ஒரு எழுத்தை கண்டுபிடிங்க.
அக்குறை கடையில அவர் சேர்த்து அந்த இது நடந்தது. இல்ல எத்தனை பேர் அவ்வளவு அழகா செய்தி கேட்டிருக்கீங்க. நானும் பார்த்தேன், நானும் இவ்வளவு வருது இல்லை. த- தானா சரிதானே ஓ, தானா சரி, லையும் சரி, தானா தலைஞி சரி, சின்னலான தந்திருக்கீங்க, கம்ப தந்திருக்கீங்க, இன்னும் ஒரு கழுத்து. தலைஞாம இலக்கவடைய தலைஞங்காம தலைஞாம அடுத்த முறை நடந்த செய்திகளையே யாரு தலங்கம தலங்கம் என்று சொல்ற ஊரு தான் இது. அதுலதான் இந்த ஒரு கணவனும் மனைவியும் ஆக இல்ல பாவமான ஒரு வஜிதா, அக்குறை கிட இடத்துலதான் அந்த பகுதியில நடந்தது. அக்குறை பகுதி கிட வேறக்கா. இந்த தலங்கம் என்ற இடத்துலதான் கடைக்கு இல்ல முகத்துல தானவிட எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ தலையாண்டு வந்தாண்டு தெரியும். தலங்கம அந்த இடத்துல நடந்துருக்கு. அந்த ஏரி அது என்ன பேர் உங்களுக்கு சின்ன என்ன வருது? தானலான காணமான அந்த தலங்காம அவர்கள் அந்த இடமான தலங்காம தலங்கம இடத்துலதான் அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு அந்த சுட்டுப்பட்டு 2 பேரும் வந்து தனி சுட்டுப்பட்டு மனைவியும் ஓடிட்டாங்க. என்ன வடிவான இந்த சுடப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வந்திருக்கிறது. கடிக்கொள்ளுங்கள். அடுத்தது இப்பொழுது நான் இந்தியா பக்கம் தருகின்றேன். சில இந்தியாவுல நான் அந்த இந்தியாவுல பெறுமதியான அந்த இதுகளை தருவேன். நீங்க அந்த ஊர் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இந்தியாவுல சில விடயத்தை சொல்லுவேன். நீங்க அந்த ஊரை சொல்லணும். ஒவ்வொரு ஆக்களா நீங்க சொல்லுங்க. யாரு வரப்போறீங்க? கேரளாவும் இல்ல, நீங்க யாரு வரப்போறீங்க? முதல் நான் வரணும். ஜெயாக்கா. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊருக்கு, சரியா? பரோட்டாக்கு பேர் போன இடம். பரோட்டாக்கு பேர் போன இடம். ஐயோ, என்ன பரோட்டாக்கு போனது? இதுக்குள்ள ஒரு கிராமத்தின் முன்னேற்றமும் ஒரு அழகான செயல்பாட்டுக்கான ஒரு சான்றிதழும் இந்த ஊருக்குள்ள அடங்கியிருக்கு. திருப்பில வந்த இன்னும் திருப்பூர் வருதுல அந்த பரோட்டா சூரி பரோட்டா சூரி. பரோட்டாக்கு பேர் போனது பரோட்டா திருவண்ணாமலையா? வேறு யாராவது? நான் படிச்சு எழுதி வச்சிருந்தேன். நான் அது முந்தி திருவண்ணாமலை தான். எத்தனை எழுத்துல பேர் போன 6 எழுத்துக்கள். பரோட்டா இது பரோட்டா வடிவா சாப்பிடுவோம். கறியோட சாப்பிடுவோம், சம்பளோட சாப்பிடுவோம். திருநகரா? இல்ல 6 எழுத்து வரா? 6 எழுத்து. கிராமத்தின் வளர்ச்சி பின்பகுதி. அடுத்தது இது ஏதோ ஒரு நகரண்டு வேறும் என்ன? நீங்க எடுத்து கொடுக்காம நீங்க சொல்லணும். விருதுநகர். விருதுநகர். சரி சரி. வாழ்த்துக்கள். விருதுநகர் பரோட்டாக்கு பேர் போன இடம். பாதி பாதிக்கா நகர் எடுத்து கொடுத்தது ராஜினி. எனக்கு நகரண்டு ஞாபகம் இருக்கு. அடுத்தது யாரு பண்ண போறீங்க? ராஜினி. கஷ்டம் தான் சொல்லி இல்ல, இது இந்தியா கஷ்டம் சொல்லக்கூடாது. ஊரு முக்கியமான பொருட்களை தான் நான் தரேன். விளங்குதா? 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊருக்கு முத்துக்கு பேர் போன இடம். என்னது? முத்து. கடல்ல நாங்க முத்து பிடிச்சி எடுக்கணும் தானே முத்து. வாகனங்களுக்கு எல்லாம் செய்வோம் தானே முத்து. அதுக்கு பேர் போன இடம். எத்தனை எழுத்துக்கள்? 7 எழுத்துக்கள். இதுக்குள்ள ஒரு பெண்ணுக்கான, சரியா, ஒரு பெண்ட ஒரு பருவநிலை பகுதியில கன்னியாகுமரி. யாரு பதில் சொன்ன? ராஜினி தான் கேட்டேன். யாரு பதில சொன்ன? ஜெயமலர். வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிட்டீங்க. கன்னியாகுமரி முத்துக்கு பேர் போன இடம். அடுத்தது யார் வர போறீங்க? பத்மினியா? நவுலவதி. நகுலவதி.
இது 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது கரும்புக்கு பெயர் போன இடம். நம்மட யோகா ஆசனத்தில் ஒரு பயிற்சியின் பெயராகவும் இது இருக்கிறது. யோகா ஆசனத்தில் பாமுகத்தில் நடைபெறுகின்ற யோகா ஆசனத்தில் ஒரு பயிற்சியின் பெயராகவும் இருக்கிறது. கரும்புக்கு பெயர் போன இடம். 2 எழுத்துலே? ஆமா. 2 எழுத்தா? ஆமா. நான் சொல்லட்டே? இல்ல, அவ இத கேட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் இருங்க. அடுத்த ஜியாக்கா சொல்லுங்க. 10 மினிட் சொல்லாட்டி ஜியாக்கா சொல்லுங்க. 2 எழுத்து ஊரா? ஆமா. கஷ்டமே. யோகாசனம் செய்யப்பட்டிருக்கு. அழகாக சொல்லப்படுகின்றது யோகாசனம். பத்மினி ஒவ்வொரு நாளும் செய்யறீங்க. பத்மினி கோணா? கோணாசனம். கோணாசனம் எப்படி வரும்? 2 எழுத்துல புரை வருமா? பிறை. அது எனக்கு தெரியல. தேனி. வாழ்த்துக்கள் ஜியாக்கா. தேனி. தேனி. இப்ப நம்ம 5 விரல்களையும் கொண்டு மூச்சு பயிற்சி செய்திருந்தா தானே காதுல செய்யல. தேனி ஆசனம் தான் சொல்லப்படுது. அந்த ஆசனமாக ஆசிரியர்களால் சொல்லப்பட்டது. அடுத்தது கரும்புக்கு பேர் போன இடம் தேனி. அடுத்தது யாரு வர போறீங்க? ஜெயமலர், வாணிமோகன். அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். தலையாட்டி பொம்மைக்கு பேர் போனது. சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு எத்தனை பிள்ளைய வாணிமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். யார் வர போறீங்க? ஜெயமலர். ஜெயமலர். ஓவியங்களுக்கு பேர் போன ஊர். 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். ஓவியங்களுக்கு பேர் போன ஊர். 5 எழுத்து. எந்த ஓவியங்களுக்கு எந்த ஓவியம் எந்த ஊர் எழுதியது? முயற்சி செய்து பாருங்கள். பரவாயில்ல, நம்ம தெரிந்து கொள்வதுதானே. 5 எழுத்துக்களா? 5 எழுத்துக்களா? 5 எழுத்துக்களா? ஓவியங்களுக்கு பேர் போனது தூத்துக்குடியா? 5 எழுத்துன்னு சொன்னீங்க. 5 எழுத்துக்கள். தமிழ்நாட்டுக்குள்ளயா இருக்குது? இந்தியாவில். அதான் இந்தியாவில தமிழ்நாட்டுக்குள்ளயா? தமிழ் இந்தியாவில தமிழ்நாட்டுக்குள்ளயா இருக்குன்னு இந்தியா பெரிய ஒரு எத்தனை மாகாணங்கள் மாவட்டங்களை கொண்டது இந்தியா. அதுக்குள்ள ஒரு இடம். அதுக்குள்ள ஒரு இடம். பிடிங்க. நீக்கான இந்தியாவில் இருந்த பிடிங்க. இப்ப வாணி டக்குன்னு சொன்னீங்க. ஜாக்கா சொன்னா தேனி. ஓவியம் தான். கோயில் வழிகள் எல்லாம் ஓவியம் தானே நினைக்கிறேன். ஓவியங்களுக்கு பேர் போன இடம். இந்த ஓவியங்கள் பேர் சொல்லி குவிக்கப்படுமா? யாமா என்னண்டா? திருப்பூர். எத்தனை எழுத்துக்கள் நீங்க? 5 எழுத்துத்தான் இருக்கும். வாபஸ் வேணும்னா நான் பேர சொல்லுவேன். எல்லோரா? 4 எழுத்துல வருது. எல்லோரா ஓமட்டே சொல்ல இல்ல தானே. நீங்க 4 எழுத்துட்டீங்க. அவர் ஓமட்டு சொல்லல. 4 எழுத்துல வருபட்டு 4 எழுத்து வராது. 5 எழுத்து. இப்ப நாங்க ஒன்று இதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கல பாருங்க. இப்ப சொன்ன நேயர்களுக்குள்ள நாங்க இது மட்டும்தான் அந்த ஊர்ல ஃபேமஸ் ஆக இருக்குது அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் அந்த ஊருக்குள்ளதான் இருக்கிறது. புத்திசாலியாக யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். பதில் நான் தந்ததுக்குள்ளே இருக்கு. இத மட்டும்தான் நாங்க டக்குன்னு சொல்லுவோம். திருச்சியா? இல்ல. இப்ப பாருங்க, இப்ப பதில் தந்த நீங்க நேர்கள் தந்தீங்கன்னு நீங்க ஒவ்வொன்றுக்கு மிதி இருந்து இதுவும் அந்த ஊருக்குள்ளதான் இருக்கிறது. இப்ப நீங்க இப்ப நாங்க உடனே ஒரு நேர் டக்குன்னு சொன்னார். தஞ்சாவூரா? வாழ்த்துக்கள். யாரு இது? சிறப்பான வாழ்த்துக்கள். சொன்ன தரவை வச்சு நீங்க பிடிச்சிடும். ஓவியங்களுக்கு பேர் போன ஊரும் தஞ்சாவூர் தான். நாங்க நேற்று கொண்டிருக்கிற தலையாட்டி பொம்மை மட்டும்தான் அதுக்குள்ள பேர் போனது இடம். ஆம், ஓவியங்களுக்கு பேர் போன இடமும் தஞ்சாவூர் தான். அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். யாரு வர? நான்
வீணை வீணை இருக்குதானே வீணை வீணை வீணையோ? வீணை ஆ. இசைக்கருவி வீணை. அதுக்கு பேர் போன ஊர். அஞ்செழுத்தா? 5 எழுத்து. நான் சொல்றேன் அத. செல்வி அக்கா சொன்னதை எழுதி வச்சிருந்தா பார்த்து பத்மினி இல்ல அதுல வீணைக்காவா சொல்ல இல்ல. சொன்னவர் வந்ததெல்லாம் நாங்க பேப்பர்ல எழுதி போட்டு வரைஞ்சிட்டோம். ஒரு முறை வந்தது. நான் நினைச்சிருக்கேன் தெரியோ தெரியாதான் நாங்க போனாங்க இந்த இடத்துக்கு. சொல்லுங்க பாப்போம். மயிலாப்பூர். மயிலாப்பூர் இல்லை. நாங்க என்னடா மயிலாப்பூர் இந்த பிள்ளைக்கு இதுக்கு மகளுக்கு இது வாங்க போய்க்குள்ள வீடுகள் நிறைய இதுகள் பார்த்துட்டு 2 நேர்கள் இந்த ஊரை தந்திருந்தீர்கள். அதுக்குள்ள நீங்க சிந்திச்சீங்கன்னு சொன்னா பதில் இருக்கிறது. யாராவது புத்திசாலியாக யோசிச்சீங்கன்னா பதில் வரும். ஓகே. 2 நேர்கள் தந்திருந்தார்கள். தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் தான். ஜெயமலர் புத்தியாக சோதிச்சீங்க. தஞ்சாவூர் தான். இதுக்கும் வீணைக்கும் பேர் போன இடம் தஞ்சாவூர் தானா? பாருங்க, தலையாட்டி பொம்மை, ஓவியங்கள் எல்லாமே கலைகளோட சம்பந்தப்பட்ட. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஊர் தான் கலைத்தட்டு. இசைத்தட்டு இல்ல, கலைத்தட்டு. கலைத்தட்டு பேர் போன ஒரு ஊராக அமைந்திருக்கிறது. எது? அது கலைத்தட்டு இல்ல, கலைத்தட்டு. கலைத்தட்டுன்னா அந்த கோயிலில் எல்லாம் அப்படி வட்டமா அந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சு இப்படி வட்டமா பூ மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. தெரியுமா? 5 எழுத்து தான் இதுவும். அதுவும் தஞ்சாவூர் தான். நீங்க உண்மையா கட்டிக்காதீங்க. தஞ்சாவூர் தான். அந்த கலைத்தட்டுக்கும் பேர் போன இடம். கவனித்துக் கொள்ளுங்கள் இதுகளை. நீங்க எப்போது இன்னொரு தரம் மீட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதாக இருக்கும். தஞ்சாவூர் தான் கலைத்தட்டுக்கும் பேர் போன இடமாக இருக்கிறது. இதுவும் 5 எழுத்துக்களை கொண்ட ஊருதான் நெட்டி மாலை. நெட்டி மாலை. நெட்டி மாலை என்று அந்த கோர்த்து இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் இப்படி கொழுவாங்க தானே அந்த மாலைகள். அதுக்கும் பேர் போன ஒரு ஊராக இது அமைந்திருக்கிறது. பார்ப்போம். 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். அதே தஞ்சாவூர். மயிலாப்பூரா? ஜெயமலர் மட்டும்தான் சரியா யோசிக்கிறீங்க. நீங்க பாருங்க, தஞ்சாவூர். அதுவும் தஞ்சாவூர் தான். பாருங்க, ஓவியங்கள், வீணை, கலைத்தட்டு, தலையாட்டி பொம்மை, நெட்டி மாலை, இவ்வளவு சிறப்பு அம்சங்களையும் கொண்டது தஞ்சாவூராக இந்தியாவில் பேர் போன ஒரு இடமாக இருக்கிறது. அடுத்தது யாராவது நிறைய வாணி வாங்க. முட்டைக்கு பேர் போன ஊராக இருக்கிறது. முட்டை. 5 எழுத்துக்களை கொண்ட பேரு. நான் சொல்லட்டா? இல்ல வாணி இல்ல நேவிஸ் பிலிப் சார் சொல்ல வேணும். முதல்ல கேட்டுவேன். நாமக்கல். வாழ்த்துக்கள். நாமக்கல். வாழ்த்துக்கள். ஜாகாக்கு தெரியும். அடுத்தது யார் வர போறீங்க? நானே வரேன். நீங்க வாங்க. முட்டையை நாங்க கோழியை விடுவோமா? கோழிக்கு நாமக்கல். கோழிக்கு பேர் போன அதே நாமக்கல் தான். நாமக்கல் இல்ல இல்ல 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். முட்டையோட கோழியோட வரும். அதானே, அது எங்களுக்கு தெரியாது. நாங்க பாக்குறது. அப்ப கோழி கூடு. அப்படி ஒரு இடம் இருக்கு தானே, கோழி கூடு. கோழி கூடு இருக்குது. அது வாழைப்பழத்துக்கு தான். வாழைப்பழத்துக்கு. அது தூத்துக்குடிய சொல்லி பாக்குறேன். கோழி கூடாங்க, அது கேரளாவில இருக்குது. இல்ல 5 எழுத்துக்களை கொண்ட ஊரு திண்டுக்கல். 5 எழுத்து இருக்கல. அப்ப வராது. பானாவில தொடங்குங்கள். பானாவில. பரமக்குடியா? பானாவில 5 எழுத்து. பானாவிலையா? ஆமா. அப்ப பானாண்டா பிலாபலத்து போட பண்ருட்டிய சொல்றேன். பண்ருட்டி இல்லை இல்லையா? பட்டியாண்ட ஊர் இருக்குல்ல, பட்டியாண்டு. பெங்களூரா? பானாவும் கடைசெலுத்தும் மன்னாவும் இருக்கிறது. பம்பாய். உம்மன்னா வருது. உம்மன்னா வருது கடைசெலுத்து. என்ன தரவு சொன்னீங்க? கோழி. கோழிக்கு பேர் போன இடமாக கோழி. நான் அது தெரியும், மறந்துட்டேன். யாக்காக்கு தெரிஞ்சிருக்குமே. தேடி இருப்பா. நாங்கள முல்ல முந்தி எழுதி வச்சிட்டு இருந்தோம். நாங்க பானாவும் உம்மன்னாவும் என்ன? கடைசெலுத்து. நீங்க 3 எழுத்து தான். நீங்க இட வழி நிரப்பணும். பானாவும் உம்மன்னாவுமா? கடைசெலுத்து மன்னா. நீங்க 3 எழுத்து நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த ஊர் வரும்.
கோழி வளர்ப்பு, கோழி பன்னிகள் கோழி எல்லாம் இங்குதான் அதிகமாக இருக்கிறதாம். சேவல் கோழி, போட்டுக்கோழி எல்லா கோழிகளை உருவாக்குற இடம். முட்டைக்கு பேர் போன இடம் தான் நாமக்கல். கரு கம்ப ஞாபகம் இல்லை. மன்னா மதுரை பானாவும் மானாவும் பானா பட்டத்துக்கு வர பானா. பானா இந்த வாணி சொன்னிக்குதானே பண்டு ரொட்டின்னு சொல்லி. பானா யாராவது முயற்சி செய்து பாருங்கள். வந்து மன்னா ஒரு ஃபேமஸான இடம் தானோ அப்படி எல்லாரும் கதைக்கப்படுற இடம். ஃபேமஸான இடம் எனக்கு சரியா தெரியாது. இந்தியாவுல சிலது இப்ப நாமக்கல் எல்லாம் அதிகமாக, தஞ்சாவூர் எல்லாம் பேசப்படுற இடங்கள். நாமக்கல் ரெண்டுக்கெல்லாம் தெரியாம சொல்லல தானே, பேசப்படலாம். பரங்கி மலையா? இல்ல, பரங்கி மலை வேற. உம்மன்னா சொல்றாரு என்னது லை பரங்கி மலையிலயும் வேற ஒரு இது பானா. உம்மன்னா சொல்றாரு லைல நிக்கிறீங்க. ப ப ப ப பானா மன்னா பட்டணபுரம். பட்டணபுரம். பல்லோட சேர்த்து வாங்க பாப்போம். பல்லாபம். கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. பல்லவன் 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 கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நீங்க வந்திருக்கீங்க, ஒரு எழுத்து மாத்தினா சரி. பல்லவம் பல்லவம் பல்லுவம் பல்லுவம் பல்லவம் பல்லாபம். பாப்போம் யார் அந்த அதிர்ஷ்டசாலி. பலோகமா? பலோகலம். இந்தியா பெரிய இடம். அப்ப பல்லோகம் லோகத்தை சொல்றேன். பர்வதம் பர்வதம் பல்லவம் வந்திருக்கீங்க. 3 எழுத்து கண்டுபிடிச்சு, ஒரு எழுத்துல நீங்க நிக்கிறீங்க. காணா போடுவோம். பல்லவம் காணா தந்துட்டேன் நான். இல்லைன்னா தந்துட்டேன். இந்த பானாக்கு பதிலா நீங்க வேற ஒரு எழுத்த மாட்டீங்க. பல்லவம் பானா பல்லவம் பல்லடம். பல்லடம். சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த ராஜினி சொல்லியிருந்தீங்க. தியாக எழுத்து கொடுத்தாங்க. எழுத்த பல்லடம். பல்லடம் என்று சொல்றதுலாம் கோழிக்கு பேர் போன இடமாக இருக்கு. பல்லடம் அப்பே அங்க முட்டை இங்க கோழி. முட்டைக்கு வேற இதுதானே வாணி. பிராய்லர் இறைச்சிக்கு அப்படி எல்லாம் இருக்கலாம். எனக்கு அது உருவாக்குற இடம் போற அந்த உருவாக்கி தங்காளி விற்பாங்க வேற இடங்களுக்கு. அப்படி இப்ப இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்ப்போம். இந்த பாய் தயாரிப்புக்கு புகழ் பெற்ற இடம். பாய் தயாரிப்பு அதுக்கு இந்த புகழ் பெற்ற இடமாக இந்தியாவுல கருதப்படுதான். இலங்கையில பாய் தயாரிப்பதற்கு எந்த இடம் அதிகமாக? பத்தமடை. பாய் பத்தமடை சொல்றதுலதான் பாய். இந்த பாய் அங்க பெருமதியா. இலங்கையில பாப்போம். இலங்கையில பாய்க்கு பண்பாய்க்கு எங்க பேர் பெருமதியான இடம்? இல்லை, பாப்போம். 5 எழுத்து இது பாருங்க. 6 எழுத்துக்களை கொண்ட ஊர். 6 எழுத்து. அம்பாந்தோட்டை. இல்லை. வஜிதா என்ன சொன்னீங்க? 6 எழுத்துக்களை கொண்ட ஊர். மட்டக்களப்புலையோ? கிழக்கு மாகாணம். மட்டக்களப்பு பகுதிதான். ஏறாவூர், கழுதாவளை, சாய்ந்தமலை. சாய்ந்தமலை அது சாய்ந்தமலையில வேற ஒன்றுக்கு பேர் போனாங்க. அப்ப ஏறாவூர்
சாய்ந்த மனது மருதமுனையா? மருதமனை வேற, மருதமனை சார்ந்த மருதெல்லாம் வேற, ஒவ்வொரு பகுதியிலையும் வேற வேற. இப்ப இலங்கையிலையும் இந்தியா மாதிரி இருக்குது. இந்தியாவிலேயா இந்தியாவில கேக்குறீங்க? இல்ல, இது நான் இந்தியாவில இலங்கையில சும்மா கேட்டு பாக்குறேன். இந்தியாவில தாமிரபரணி. பாய்க்கும் சரத்துக்கு கைத்தறிக்கும் பேர் போன இடமாக பேசப்படுகின்ற இலங்கையில் சாய்ந்த மருது இல்ல, அது அது நான் அப்புறம் சொல்றேன், அது என்ன இருக்குன்னு சொல்லி. அங்க பத்தமடியா? எனது தந்தையாரின் ஊர், களுவாஞ்சிக்குடி. எனது தந்தையாரின் பிறப்பு ஏறாவூரா? இல்ல, ஒட்டமாவடி, அட்டாளச்சேனையும் இல்ல, ஒலிவிலும் இல்ல, ஏர்வாடியா? ஏர்வாடி இல்ல. அட்டாளச்சேனையும் வராது. ஒலிவில் பொத்துவில் இல்ல, கடைசியில குடாண்டு முடியுமா? இல்ல. அஞ்செழுத்தா? எத்தனையோ தரம் சொல்லியிருக்கிறேன், எனது தந்தையார் இந்த இடத்தை சேர்ந்தவர். இதுதான் அஞ்செழுத்தா? ஆறெழுத்தா? 6 எழுத்து. ஒட்டுமாவடி? ஒட்டமாவடியோ எங்க தாயாரின் ஊர். ஒட்டுமாவடியில ஓட்டமாவாடி. ஒட்டமாவாடி. இது இவங்க சொல்லுவாங்க, இந்த பறவை போகாத இடமும் இல்ல, இவங்க வாழாத இடமும் இல்ல என்று சொல்லுவார்கள். இந்த பறவை வாழ்த்துக்கள். யாரு சொன்னது? நவலவதி. சிறப்பான வாழ்க்கை. காத்தாங்குடியாத இடமும் இல்ல, காத்தாங்குடி எனக்கு அப்போ பாறை இல்ல வாய்க்குள்ள. என்ன இடம்? என்ன இடம்? காத்தாங்குடி. காத்தாங்குடியில தான் கைத்தறி சாரிக்கும் இந்த பண்பாய்க்கும் பேர் போன இடம் கிழக்கு இலங்கையிலேயே காத்தாங்குடி தான். அங்க ஒவ்வொரு வீட்டிலையும் பாய் இழைப்பு பெண்கள் கைத்தொழிலாக செய்வார்கள். அடுத்தது பூட்டுக்கு பேர் போன ஊர் இது. போனீங்களா? பிரியாணிக்கும் அது பேர் போனது. பிரியாணிக்கும் பேர் போன இடம் திண்டுக்கல் இருக்குது. நிறைய அப்படி இருக்கிறது. இப்ப இதை பாப்போம், இதை சொல்லுவோமா? இலங்கையில ஒரு தரம் கேட்டு பாப்போமா? இலங்கையில கரும்புக்கு பேர் போன இடம். கரும்பு இலங்கையில இலங்கை தானே? இல்ல, கரும்புக்கு பேர் போன இடம் இலங்கையில். எங்க தாயகத்தையும் நாங்க நினைவு ஊட்டி பார்க்க வேணும். அப்போ இந்தியாவுக்குள்ள போனீங்க, இதுக்குள்ள நிக்கலாம். இது தெரியாம இருக்கிறோம். எத்தனை எழுத்து? இப்ப நான் எழுத்து சொல்லாம சொல்லி பார்த்தேன். இங்கு சீனி ஆலை இருந்தது. இல்ல, வாழைச்சேனை இல்ல. வாழைச்சேனை தொழிற்சாலை பாருங்க. கந்தானையோ கல்லா? அதுல நம்மட ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கு. வஜிதா, நான் சொல்றது விளங்கலையா? கந்தானை என்று சொல்றேன். கந்தானை தான் சீனியா இல்ல, அப்படி ஒரு ஊர் இல்ல. கந்தளாய் தான் பேர் போன இடமாக கந்தளாய். அங்குதான் சீனி ஃபேக்டரி இருக்கிறது. மீண்டும் புனரமைக்கப்படுவதாக தற்போதைய இலங்கை அதிபர் கருத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது என்னக்கா? இல்ல, முந்தி நாங்க பாடமா செங்கற்கள் எங்க, கடதாசி காகித தொழிற்சாலை எங்க, சீனி தொழிற்சாலையில எல்லாம் முந்தி பாடமாக்கி பாடமாக்கி வைத்திருந்தோம். என்ன? ஆமா, காகித தொழிற்சாலை கந்தளாய், சீனி, செங்கட்டி, இது முரட்டுவே அதண்டு சொல்லி எல்லாம் பாடமாக்கி வச்சிருந்தா மறந்துட்டோம். என்ன பாடமாக்கி வைத்திருந்து சட்டி பானைகள் செய்வதற்கு இலங்கையில
எங்க பேர் போன இடமாக ஒட்டி சுட்டான் இல்ல. உங்களோட பக்கம் இருக்குதா? ஒட்டி சுட்டான் மன்னர் தலைமன்னர் ஒட்டி சுட்டான் இது சட்டிவானு தலைமன்னர் அது சட்டிமாலைக்கு பேர் போன இடமாக ஒட்டி சுட்டான் இருக்குது. சிறப்பான வாழ்த்துக்கள் டாக்கா. எத்தனை ஒட்டி பிள்ளைகள் சுட்டான் நான் தெரியும் அது பாடமாக்கி வச்சிருந்தேன் நாங்க முந்தி. ஒட்டி சுட்டான அங்க சட்டி சுட்டானு வைக்கல. சட்டி சுட்டான் அப்படி வந்திருக்கலாம். சுட்டான் இந்த சட்டி பானையெல்லாம் சுட்டு வைக்கிறதானே, அதுக்காகவும் அந்த பெயர்கள் வந்திருக்கலாம். அடுத்தது நாங்க இந்த 2 ஊர்களை நாங்க பார்த்துக்கொண்டு ஜியாக்காக்கு டைம் நாங்க கொடுக்க வேணும். அது எத்தனை எழுத்து? என்ன கட்டிவான செய்கிற இடம்? ஒட்டி சுட்டான். ஒட்டி சுட்டான இடம் ஒட்டி சுட்டான் தான் ஒட்டி சுட்டான். அதே போல கிழக்கு மாகாணத்துல மீராவோடையும் சட்டிபானை பேமஸான ஒரு இடமாக இருக்கிறது. என்ன இடம்? மீராவோடை. மீராவோடையா? மீராவோடையோ மீயோ மீரா மீரா அந்த கன்னட மனைவி எங்கட அதுல மீரான் என்று சொல்லுவாங்க பேரு. இஸ்லாமிய பேரு மீரான். ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு மீராண்டு இருக்குது பேர். மீரா உம்மாண்டு பின்னுக்கு சேர்த்துக் கொள்வார்கள். அப்ப அதை வைத்து அந்த அங்க கைத்து இந்த சட்டிப்பானை அந்த மாதிரி செய்வாங்க. கைத்து சட்டிப்பானை கையால மெஷினரி இல்ல, கையால செய்வார்கள். தயிர் சட்டிகள் எல்லாம் அங்குதான் இப்பொழுதும் தயாரிக்கப்படுகிறது. எங்கட ஊர்ல தயிர் சட்டிலாம் வரும். முட்டி சட்டி 2ல தயிர் முட்டியும் இருக்கு, தயிர் சட்டியும் இருக்கு. வேற வேற விலைகள்ல தயிர் அந்த இரவையில போனா அப்படி இருக்கு. அழகாக அந்த தயிர் சட்டிகள் சின்ன குட்டி குட்டி சட்டி விளையாடுற மாதிரி அங்க இருந்துதானே தயிர் முட்டி தயிர் வாரது. அந்த தயிர்கள் ஏனென்றா டின்னிலையெல்லாம் போட்ட கரல் பிடிக்கும் என்பதற்காக இந்த சட்டி பானைகள்ல தான் அந்த தயிர் அங்க உற்பத்தி செய்யறார்கள். அது இந்த தென்னோலை இதாலதான் கட்டி மேல சட்டியில வேற பெரிய பானை 3 சட்டிகளை வச்சு இப்படி கட்டுற உரி என்று சொல்றது. அப்படி இந்த தயிர் உரி என்று சொல்றாங்க. இப்பொழுது நான் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. எங்கு ஒன்றை கற்பிப்பவரை நாங்க இவ்வாறு அழைப்போம். ஒரு விடயத்தை கற்பிப்பவரை இவ்வாறு அழைப்போம். 2வது தள்ளிப்போ என்று சொல்லப்படுகிறது. குருநகர். யாரு சொன்ன? வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது ஒரு பறவை. முன்பகுதி ஒரு பறவையாக இருக்கிறது. 2வது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆதிகால ஆயுதமாக இருக்கிறது. கொக்குவில் என்று நினைச்சோன்னா நீங்க யார நினைக்கிறீர்கள்? நானும் பக்கத்துல தானே இருக்கிறேன். அது பக்கத்துல செல்வி அக்காவை தான் நாங்க நினைப்போம். பக்கத்து ஊரோண்டா பக்கத்துல ஆனக்கோட்டை பக்கத்துல எங்களுக்கு கொக்குவில் குறுக்கு ரோட்டு. உங்களோட பக்கத்துலயா? மானிப்பா மெயின் ரோட்லயே ஒரு சைட் ரோட்டா வருது. எங்களுக்கு கிட்ட சொல்லுவோம், நாங்க எங்களுக்கு கிட்ட மானிப்பா 5 கிலோமீட்டருக்குள்ள கிடக்கு. வெங்கடமும் 5 கிலோமீட்டர் எங்களுக்கு அந்த என்னன்னு கேட்டா யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பஸ் வந்து குறுக்கால வந்து இந்த கொக்குவிலுக்குள்ளால வந்து ஆனக்கோட்டை சந்தையில நீப்பார் நின்றுட்டு அது கெதியா போகும். ரோட்டுகளுக்குள்ள நடக்க தேவையில்லை. இப்ப ஒரு கேள்வி, திருநெல்வேலியா திண்ணவேலியா? நாங்கள் சும்மா கதை கேட்க திருநெல்வேலி என்றோம். ஆனா திருநெல்வேலி யாழ்ப்பாணத்துல சொல்ற திருநெல்வேலி என்றுதான். சும்மா அது கதையில சொல்ற உண்மையான பேர் திருநெல்வேலி. எல்லாரும் கழிச்சு முடிங்க. கடைசியா பதிலே ஜெயமலர் சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? திருநெல்வேலி திருநெல்வேலி என்று நாங்கள் அட்ரஸ் எழுதிக்க திருநெல்வேலி பேசக்க திருநெல்வேலி திருநெல்வேலின்னு சொல்லுவோம். ஆனால் திருநெல்வேலி அங்க ஒரு பேங்கும் இருக்குது. அந்த பேங்கின் அட்ரஸ் வந்து திருநெல்வேலின்னு தான் இருக்கு. ஊர் திருநெல்வேலி. ஓகே, திருநெல்வேலி அங்க சந்தை, பெரிய சந்தையும் இருக்கு திருநெல்வேலி. அந்த இதுகளும் இருக்குதானே, இந்த இயற்கையா வளர்ற மரங்கள் பாம். இல்ல ஒருவர் திருநெல்வேலி என்றார். அப்ப கேட்டு டவுட்டா கிளியர் பண்ணுவோம். ஓகே,
இல்ல திருநெல்வேலி தான். இப்பதான் ஆனா அந்த சின்ன பேங்கும் அங்க வயசுல பெருசா பெரிய பேங்குகள் எல்லாம் அங்க பேங்க் ஒன்று பெருசா வந்திருக்கு இப்ப வந்து. இந்த கேம்பஸ் இதோட சேர்த்து ஒரு பெரிய பேங்க் ஒன்று இப்ப அங்க வந்து மணி நான் இந்த ஊரோட முடித்துக் கொள்வோம். என்ன இது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது ஒரு செயல்பாடு, ஒத்த எழுத்து செயல்பாடு ஒன்று. அடுத்தது நண்பிகளை இவ்வாறு அழைப்போம். 3 எழுத்து. மச்சி ஆ மச்சி மச்சி மச்சின்னு அழைப்பீங்க. 3 எழுத்து ஊரு ஊரு. தாவடி. மணி நம்ம இந்த பன்னிரக்க என்ன செய்வோம்? ஆ மச்சியா என்னது? அப்படி ஒரு அவ சொல்ற மச்சியா ஊரு. ஓ நீங்க தரவ சொல்லுங்க ஒரு தரம். நீங்க சொல்லிட்டீங்க பதில். தாவடிதான். தாவடி. தாவடிதான். நம்ம அவைக்கு என்ன சொல்லுவோம்னு சொல்றேன் நான். இந்த பத்மினி அக்கா வாணி என்ன சொல்லுவோம்? மட்டக்களப்பில இருந்து கண்டுபிடிச்சா தாவடிய. நான் தாவடி தானே. இப்ப அம்பார பக்கம் கண்டுபிடிச்சா சொல்லிருப்பீங்க. நீங்க அம்பார் ரெண்டு கண்டுபிடிச்சீங்க. தாவடி எனக்கு எங்கிட்ட இல்ல தெரியாது. இல்ல இல்ல தாவடி மாடுபாயில தான் இருக்கு தரவ தாவடி. வச்சுதான் நான் கண்டுபிடிக்கிறது. நான் நினைக்கிறேன் நவுலா சிவநாதன் தாவடியோ. நகுலா இல்ல அவங்களோட இல்ல தாவடி. அது இல்லை. இந்த என்னன்னு சொல்றது அவனா நவுலா இழிவில்லாதவர்களுக்கு கிட்டத்தான் தாவடி. சரி வச்சுதான் நேரம் போயிட்டு. ஓஹோ. அவர் வந்து கேட்டா சொல்லட்டும். ஓகே. நான் இத முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த வாரம் நாங்க நாட்டார் பகுதிக்குள்ள ஊரோட நாட்டார் எங்களுக்கு மூதாதைகள் என்ன பேசுறது, எப்படி பேசினாங்க, அவங்க என்னென்ன விடயத்துக்கெல்லாம் என்ன செய்யறாங்க அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள். அந்த விடயத்திலையும் அவங்களோட உணவு முறை, அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதையும் நாங்க எடுத்துக்கொண்டு போவோம். இந்த ஊரோட விளையாடுற ஊரையும் நாட்டாரா? நாட்டார் பாடல் மாதிரி இந்த சின்ன சின்ன விடயத்துக்கெல்லாம் பேசிக்கொண்டு கைத்திக்கொண்டு பாடிக்கொண்டு போவாங்க. தெரியுமா உங்களுக்கு? மண்வள கலைகள் தான் இந்த மாதம். மண்வள அது கலைகளோட சம்பந்தப்பட்டா பேசுவோம். சரி ஓகே. அதை நாங்க பேசுவோம். அதையும் அடுத்த வாரத்துல நாங்க மண் கலையோட மண்வளை கலை மாதமாக இருக்கிறபடியா அதை இணைத்துக் கொண்டு எங்களோட மூதாதைகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அழகான விடயங்கள் இருக்கு. அதையும் கூறிக்கொண்டு நாங்க போவோம். மீண்டும் ஒரு ஊரோட விளையாடு நிகழ்வில் உங்கள் கலந்து கொள்ளும் வரை நன்றியோடு தொழில்நுட்பத்தோடு இந்த வணக்கம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும். நன்றி வணக்கம். வருகின்றது ஊரோடு விளையாடு தோப்போடு வச்சுதான் மட்டவர்கள்.